ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் மார்பிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாங்கியாக இந்த கேக் நம்ம செய்ய போகிறோம். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது போலவே கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம இதில் மைதா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம கோதுமாவை யூஸ் பண்ணி இந்த மார்பிள் கேக் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா அரை கப் பாலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும். அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இது ரீஃபைண்ட் ஆயிலு. எந்த வாசனை உள்ள எண்ணெயும் சேர்க்கக்கூடாது கேக் செய்யும்போது. அதனால் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்தது சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். சர்க்கரையை நல்லா இது போல் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட சர்க்கரை, எண்ணெய், தயிர் 3 ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர்ற அளவுக்கு இது நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கோதுமை மாவோட டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். நம்ம பண்ணுற கேக் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த கேக் எல்லாத்தையும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்போது ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஜலிச்சு எடுத்த பிறகு நம்ம கலந்து விட வேண்டியது தான். பாருங்கள், நல்லாவே ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. முதல்ல எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே பால் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கட்டி விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது போல் நல்லா கலந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். பாலுமே நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சரியான பக்குவத்தில் கேக் மாவு கிடைக்கும். இப்போ மீதம் உள்ள பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் ஒரு 1/4 பங்கு மட்டும் நான் தனியாக மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது இப்போ தனியாக இருக்கட்டும். அடுத்தது இது போல் ஒரு கிளாஸ் பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் நான் எண்ணெய் க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸ் பவுல் இல்லை நார்மல் நீங்கள் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். மார்பிள் கேக்குக்கு இது போல் நீளமான பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வட்டமான பாத்திரம் எடுக்கிறத விட இது போல் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு அதில் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கேக் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வரும். ஸோ இதில் 2 மாவையும் நம்ம கலந்து சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச மாவை உள்ளே சேர்த்துடுங்க. இது ஒரு 35 to 45 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். எனக்கு 35 நிமிஷத்துலேயே தயாராகிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் அளவை பொறுத்து இதை டைம் கொஞ்சம் மாறுபடும். பாருங்கள், கேக் ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு. ரொம்பவே சாஃப்டாக நமக்கு மார்பிள் கேக் தயாராகிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் யூஸ் பண்ண மோல்டிலேருந்து இதை எடுத்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த கேக்கை இப்போ நம்ம கட் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த கேக்கு காலியாக போயிடுங்க. கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.